பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு வசனத்தை தியானித்து நாம் செபிக்க போகிறோம். பைபிள்ல பார்க்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல அதுல 6வது வசனம் பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, தாவீது தன்னுடைய மனுஷர்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை தான் இந்த சவுல் தாவீதுக்கு என்ன வசமா சிக்கிட்டாரு. அந்த சமயத்திலையும் கூட தாவீது என்ன செய்யல தெரியும், அவர் மேல என் கை கூட பற்றக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு காரணம் இங்க தெளிவா போட்டிருக்கு. தாவீது சொல்றாரு, சவுல் இதோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மீது என் கை பற்றக்கூடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் மேல கைப்படவோ, இல்ல அவங்கள தூஷிக்கவோ, இல்ல அவங்கள அவமானப்படுத்தவோ, இல்ல டீஸ் பண்ணவோ, பின்னாடி பேசவோ செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சீக்கிரமா அவங்களை டீஸ் பண்ணவோ, இல்ல அவமானப்படுத்தவோ, ரீல்ஸ் போடவோ நம்ம செய்துடுறோம். ஆனா வசனத்தை தெரிஞ்ச நீங்களும் நானும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பின்பற்ற. ஊழியக்காரங்கன்னா யார்? 2-3 கேட்டகரி இருக்காங்க. முதல் காரியம், கர்த்தரே அழைக்கிற ஒரு ஊழியக்காரர். மகனே, என்னுடைய ஊழியத்தை முழு நேரமா செய்ய வான்னு சொல்லி கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அழைச்சிருப்பார். 2வதா, நான் ஒரு சில இடத்துல பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஜெபத்தினால, தன்னுடைய ஜெபத்தினால அவங்க சுகம் பெறதுனாலையும், இல்ல பிசாசனுடைய கட்டிலிருந்து விடுதலை ஆனோன்னு கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஊழியத்துக்கு வந்துருவாங்க. இன்னும் ஒரு சில பேரு ஊழியத்துக்கான படிப்பை படிச்சுட்டு உள்ள ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப 3 பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வேதாகமத்தை, இந்த பைபிளை கையில வச்சுட்டு இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க ஊழியக்காரங்க தானே. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க மேல நம்ம கை வைக்கவும் கூடாது. 2வது, வார்த்தையினால பேசவும் கூடாது. இதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நீ தயவு செய்து மனம் திரும்புங்க. தாவீது ஏன் ஆண்டவர் மூலமா அவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்த்தார் அப்படின்னா, ஒண்ணு கர்த்தருடைய மனுஷரிடத்திலும் கர்த்தரிடத்திலும் பயந்தார். நீங்க சொல்லலாம், பிரதர் அவங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரங்க இல்ல பிரதர், பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரதர். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். தாவீது என்ன செஞ்சாரு தெரியுமா? சவுல் தவறு செய்யறாரோ நல்லது செய்யறாரோ, அவரை தண்டிக்கிறது, அவரை கேள்வி கேட்கறது என்னுடைய காரியம் இல்ல, கர்த்தர் பார்த்து கொள்ளுவாராக. சிந்திக்கலாமா கண்களை மூடி? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க தாவீதுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நீர் அபிஷேகம் செய்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மனுஷர் மீது என் கைகளோ வார்த்தைகளோ படாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இதோ அவங்களுக்கு உண்டான சகலத்தையும் கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளும், நீர் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.